ஹே நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இன்னைக்கு கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை மசியல் அண்ட் பொடி பாகக்காய் ஃப்ரை தாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நம்ம செய்கிற ரெசிபீஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி டுடே இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தா இட்ஸ் குட் ஃபார் ஐ சைட்னு சொல்கிறாங்க. நம்ம பாடிக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரென்த்லாம் இதில் தாங்க ஒளிஞ்சிட்ருக்கு. நம்ம உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டா போதும். அண்ட் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏன்னா மக்கா இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? பொன்னாங்கண்ணி மசியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுமா? பொன்னாங்கண்ணி கீரை 1 கட்டு, தக்காளி மீடியம் சைஸ் 2, பெரிய வெங்காயம் 1, சாம்பார் வெங்காயம் ஒரு 10 நம்பர், பச்சை மிளகா ஒரு 3 நம்பர், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், பூண்டு ஒரு 15 நம்பர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், கடுகுளுந்து 1 ஸ்பூன், மிளகாய் வத்த 2. ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பூண்டையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. கீரையும் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அப்படியே கலரி விடுங்க. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை குக்கரில் துவரம்பருப்போட 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கீரை இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கீரையை மண் சட்டியில் போட்டு கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கு ஒரு பேனில் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தலும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பை நம்ம இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான பொன்னாங்கண்ணி கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரை மசியலுக்கு சைடிஷ்ஷாக பொடி பாவக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு அடுத்து பார்க்க போகிறோம். பொடி பாவக்காய் ஃப்ரைக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லுமா? பொடி பாவக்காய் ஒரு 300 கிராம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகுளுந்து ஒரு 1.5 ஸ்பூன். பொடி பாவக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்க்கலனா செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கீரைக்கும் பாவக்காய்க்கும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக செமையாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். Until then, this is Leela with my mom Meena signing off. Tada, bye bye, take care.